வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். அந்த பெரியவரை 10, 15 ஆண்டுகளுக்குப் பிறகு அன்று நான் சந்தித்தேன். அது ஒரு எதிர்பாராத சந்திப்பு. சமூக பணிகளில் ஈடுபாடாக இருந்தவர்தான். இப்போது 90 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வயதின் தளர்ச்சி உடம்பில் தெரிந்தது. என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்று எதுவும் தெரியவில்லை. பொதுவாக கேட்டேன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது என்று. அவர் சொன்னார், காத்திருக்கிறேன் என்றார். எதற்காக என்றேன். கடைசி ரயிலுக்கு காத்திருக்கிறேன் என்றார். கொஞ்சம் புரிந்துவிட்டது எனக்கு. நான் மௌனமாக இருந்தேன். அவர் தொடர்ந்து சொன்னார், நண்பர்களும் உறவுகளும் எப்போதாவது வந்து பார்த்துவிட்டு போகிறார்கள். தனிமை என்னை கரைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் செய்வதற்கு உடம்பில் எந்த தெம்பும் இல்லை. அதனால் கடைசி ரயிலுக்கு காத்திருக்கிறேன் என்றார். அடுத்து சொன்னார், அந்த வண்டி சீக்கிரம் வந்தால் ஏற்றி கொண்டு போகும். இன்னும் காலம் தாழ்ந்து வந்தால் அள்ளி கொண்டுதான் போகும் போல் இருக்கிறது என்றார். ஆதரவாக அவர் கைகளின் மீது என் கைகளை வைத்தேன். அவர் கண்களிலிருந்து என் கைகளின் மீது விழுந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் என்னையும் சேர்த்தே சுட்டது. ஓவிய உலகில் ரவிவர்மாவுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. ராஜா ரவிவர்மா என்பது அவருடைய முழு பெயர். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருவிதாங்கூரில் பிறந்தவர். 1906ஆம் ஆண்டு தன்னுடைய 58வது வயதில் அவர் இறந்து போனார். அவருடைய ஓவியங்கள் தனி வகை சார்ந்தவை. மூலிகைகளினுடைய தைலத்திலிருந்து வரையப்பட்ட ஓவியங்கள் அவை. அந்த ஓவிய கலையை அவர் திருவனந்தபுரம் அரண்மனை ஓவியர் ராமசாமியிடமிருந்தும் தஞ்சாவூர் அரண்மனை ஓவியர் அழகிரியிடமிருந்தும் கற்றுக்கொண்டார். அவருடைய ஓவியங்களுக்கு உலக புகழ் கிடைத்தது. 1873ஆம் ஆண்டு வியன்னாவில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் அவருக்கு விருது வழங்கப்பட்டது. இவ்வளவு இருந்தும் ராஜா ரவிவர்மாவை சிலர் குறைத்து பேசுவார்கள். அதற்கு ஒரு மத பின்னணி காரணம். இவருடைய ஓவியங்களில் கற்பனை வறட்சி இருக்கிறது. இவர் இந்திய ஓவியத்தை புறக்கணித்துவிட்டு மேலை நாட்டு ஓவியங்களை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவர் ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக அட்டவணை சாதியை சார்ந்த மக்களுக்கு தன் ஓவியங்களை கொடுத்தார். கடவுள் படங்களை இப்படி குடிசைகளுக்கெல்லாம் கொண்டு போய் அவர் சேர்க்கிறார் என்பதுதான் அவர் மீது இவர்களுக்கு இருந்த கோபம். ஒரு தேசத்தின் வரலாற்றை அந்த நாட்டின் மக்கள்தான் உருவாக்குகிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு தலைமை ஏற்கும் தலைவர்களினுடைய தனி மனித பாத்திரத்திற்கு இருக்கிற மதிப்பையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அதற்கு கியூபா ஒரு சான்றாக இருக்கிறது. இன்றைக்கும் கியூபாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சிதான் நடக்கிறது என்றாலும் அது ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய காலத்தில் இருந்ததை போல இல்லை என்பதுதான் உண்மை. 2016ஆம் ஆண்டுதான் ஃபிடல் இறந்து போனார். 2008ஆம் ஆண்டே அவர் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார். 2008 முதல் 18 வரையில் அவருடைய சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோ அந்த பொறுப்பில் இருந்தார். அதற்கு பிறகு இப்போது மிக்கேல் டயஸ் அதிபராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கியூபாவில் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அங்கு வேலையில்லா திண்டாட்டங்களும் வந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். 1000 தான் வெளியில் சொன்னாலும் அமெரிக்காவோடு நட்பு வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டாலும் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய காலமாக இன்றைக்கு கியூபா இல்லை. பீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பெனான்ஸ் என்று ரவுல் காஸ்ட்ரோ சொன்னார். பீரங்கிகளை விட பீன்ஸ் தான் முக்கியமானது என்றார். உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் பீரங்கிகளும் முக்கியமாக இருக்கிறது. அண்மையில் கவிஞர் விக்ரமாதித்யன் எழுதியிருக்கிற சிறுகோட்டு பெரும்பழம் என்னும் நூலின் கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நூலின் தலைப்பு எத்தனை அழகானது. அது சங்க இலக்கியத்தில் கபிலர் நமக்கு தந்து போன ஓர் உவமை. குறுந்தொகையில் ஒரு பாட்டில் தோழி தலைவனிடம் பேசுகிற போது இந்த உவமையை பயன்படுத்துவாள். இந்த உவமை அழகானது மட்டுமில்லை, ஆழமானது. பல செய்திகளை அவனுக்கு உணர்த்தியது. அவள் சொன்னாள், நீ மலைநாட்டுக்காரன் தானே, அதுவும் பழமலை நாடன். என் தோழியை பார்க்க வராமலேயே இருக்கிறாயே. அவள் உன் மீது எவ்வளவு அன்பையும் ஆசையையும் நம்பிக்கையும் ஏக்கத்தையும் தாங்கியிருக்கிறாள் என்பது தெரியுமா? நீங்கள் உங்கள் மலைகளில் நடக்கிற போது அங்கு பலாப்பழங்கள் எப்படி தொங்கும் என்று நீ பார்த்திருப்பாய். ஒரு சிறிய கொம்பில் பெரிய பழம் தொங்கிக் கொண்டிருக்கும். எந்த நேரம் அருந்து விழுந்து விடுமோ என்று எண்ண தோன்றும். அப்படித்தான் அவள் தன்னுடைய சின்ன உடலுக்குள், சின்ன உயிருக்குள் அத்தனை ஆசைகளை, அத்தனை அன்பை வைத்திருக்கிறாள். வந்து சேர், சீக்கிரம் வந்து சேர். சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர் தவச் சிறிது, காமமோ பெரிதே என்று அந்த பாடல் நிறைவடையும்.
1939ஆம் ஆண்டு இரண்டாவது உலகப் போர் தொடங்கிய நேரத்தில் ஹிட்லரினுடைய இன வெறியை எல்லோரும் கண்டித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வெளிவந்த ஒரு நூல் ஹிட்லரை பாராட்டியது. அந்த நூலினுடைய ஆசிரியர் RSS இயக்கத்தின் தலைவர் MS கோல்வால்கர். அந்த நூலினுடைய பெயர் We Are Our Nationhood Defined என்பது. அதில் அவர் சொன்னார், இது ஒரு போர் வெறி இல்லை, திஸ் இஸ் நேச்சுரல் அண்ட் லாஜிக்கல் ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஜெர்மனி என்று எழுதினார். இது மிக இயற்கையான தர்க்கமுள்ள ஓர் ஆசை. இது இயற்கையானது என்று சொன்ன ஒரே மனிதர் அவராகத்தான் இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த புத்தகத்தினுடைய 93வது பக்கத்தில் ஒரு செய்தியை அவர் எழுதுகிறார். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்தியாவில் அந்நியர்கள். There are only two courses open to the foreign elements என்கிறார். இந்த அந்நியர்களுக்கு 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று பெரும்பான்மை மதத்தினரினுடைய பண்பாட்டை ஏற்று அதனோடு கலந்து விடுவது, அல்லது பெரும்பான்மையினரினுடைய கருணையில் at its mercy என்று அவர் குறிப்பிடுகிறார். கருணையில் இங்கு வாழ்வது, போ என்று சொன்னால் நாட்டை விட்டு போய்விடுவது. இதுதான் சரி என்று சொன்னவர்தான் கோல்வால்கர். கடந்த 3 நூற்றாண்டுகளில் ஒரு நூற்றாண்டுக்கு ஒன்றாய் கண்டுபிடிக்கப்பட்ட 3 இயந்திரங்கள் இந்த உலகத்தின் போக்கையே மாற்றிவிட்டன என்று சொல்லலாம். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1712ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த நீராவி இயந்திரம், ஸ்டீம் என்ஜின் என்று சொல்லுகிறோமே, அதுவும் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் உருவான இயந்திர கலப்பை டிராக்டர், அது 1830 நடைமுறைக்கு வந்தது. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த உலகத்தை தன் கைக்குள் கொண்டு வந்த கணிப்பொறி, இந்த 3ம் தான் பெரும் மாற்றங்களை இந்த உலகத்தில் இன்றைக்கு செய்திருக்கின்றன. இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் அத்தனை எளிதாக மதிப்பிட்டு விட முடியாது. ஒன்று போக்குவரத்து துறையில், இன்னொன்று வேளாண்மை துறையில், 3வது அறிவியல் துறையில் என்று தங்களுக்கான பெரும் பங்கை அவை செலுத்தி இருக்கின்றன. இவைதான் முடிந்த முடிவு என்று சொல்ல முடியாது. அறிவியலில் எப்போதும் தொடக்கம் என்பதும் இல்லை, முடிவு என்பதும் இல்லை. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றங்களுக்கு இந்த அறிவியல் சாதனங்கள் காரணமாக இருக்கின்றன. மனிதன் சாகாத வரம் பெற்றவன் இல்லை. ஆனால் மனிதன் கண்டுபிடித்த இயந்திரங்களும் மனிதன் எழுதிய அறநூல்களும் தான் சாகா வரம் பெற்றவையாக இந்த உலகில் வாழ்கின்றன. நேற்று சிகாகோ சென்றிருந்த போது வலசை சென்ற வண்ணமயில்கள் என்று ஒரு ஹைக்கூ கவிதை நூலை எனக்கு கொடுத்தார்கள். அந்த நூலில் எழுதியிருக்கிற கவிஞர்கள் அனைவரும் பெண்கள். கல்பனா, கனிமொழி, நளினி, மேனகா, ராஜி, ஷீலா என்று 6 பேரும் தானும் எழுதியிருக்கிற கவிதைகளை தொகுத்திருக்கிறார் அன்புடன் ஆனந்தி. அந்த கவிதைகள் எல்லாம் ஒரு விதமான மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் சோகத்தையும் சுமந்து நிற்பதை பார்க்க முடிந்தது. அவர்கள் எல்லோரும் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் மனம் இன்னும் தாய்நாட்டிலும் தாய் வீட்டிலும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை அந்த கவிதைகள் காட்டுகின்றன. அவற்றுள் ராஜி வாஞ்சி என்பவர் எழுதியிருக்கிற ஒரு கவிதை, மருத்துவமனையில் தாய் நேரம் நகரவே இல்லை, விமான பயணத்தில் என்றிருக்கிறது. தாயை மருத்துவமனையிலே சேர்த்துவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்ட போது மனம் என்னவோ மருத்துவமனையில் தான் இருக்கிறது. ஆம், அந்த பிள்ளைகளில் பலர் மகிழ்ச்சியாக அமெரிக்காவில், வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் தங்களின் பெற்றோர்களை பல நேரங்களில் கடைசியாய் கண்ணாடி பெட்டிகளில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்னும் சோகம் அவர்கள் நெஞ்சில் நிறைந்துதான் கிடக்கிறது. 1938ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றி நாம் அறிவோம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு 1939 ஜனவரி 15ஆம் நாள் அட்டவணை சாதியை சார்ந்த நடராசன் என்னும் இளைஞன்தான் முதல் பலியானான். அவனை தொடர்ந்து மார்ச் மாதம் தாளமுத்து என்கிற இளைஞன் தன் உயிரை கொடுத்தான். இப்படி பல உயிர் பலிகள், பலர் தங்கள் வாழ்க்கையை இழந்தார்கள். அவ்வளவு பெரிய போராட்டம் வீணாக போய்விடவில்லை. 1940ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த ஆங்கிலேயர் சர் ஆர்தர் ஹோப் கட்டாயம் இந்தி பாடம் என்பதை நீக்கி புதிய ஆணையை வெளியிட்டார். உடனே இறந்து போன அந்த நடராசனினுடைய தந்தை கோ லட்சுமணன் குடியரசு ஏட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் மகன் இந்தி போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக புறப்பட்ட போது நான் சரி என்று அனுப்பி வைத்தேன். ஆனாலும் இறந்து போன போது என் மனம் துடித்தது. இப்போது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தி கட்டாய பாடம் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. என் மகிழ்ச்சி என்று எழுதிவிட்டு கடைசியாக திராவிடம் வாழ்க, ஆரியம் வீழ்க, இப்படிக்கு கோ லட்சுமணன் என்று கையெழுத்திட்டிருக்கிறார்.
உலகத்தின் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கின்றன. நமக்கென்ன என்று உலக நாடுகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மனிதரும் போரற்ற உலகத்தை உருவாக்க பாடுபட வேண்டும். நம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 51வது பிரிவு, அதாவது அந்த வழிகாட்டு நெறிமுறை கூட என்ன சொல்கிறது என்றால், the state shall endeavor to promote international peace and security என்கிறது. உலக நாடுகளுக்குள் அமைதியும் பாதுகாப்பும் ஏற்பட இந்தியா பாடுபட வேண்டும். இந்தியா என்றால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் அதனை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்கிறது. இந்த அடிப்படையில் 1969ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் வார்தா என்னும் இடத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டம் குறிப்பிடத்தக்கது. அந்த கூட்டத்தில் 3 தலைவர்கள் பேசினார்கள். வினோபா பாவே, அப்துல் கஃபார் கான், ஜெயபிரகாஷ் நாராயண் மூவரும் பேசினார்கள். அன்றைக்கு வினோபாவே சொன்னார், இந்தியா ஏபிசி நாடுகளுடன் நெருக்கமான நட்புறவை பேண வேண்டும் என்றார். அதாவது ஏபிசி என்றவர் குறிப்பிட்டது ஆப்கானிஸ்தான், பர்மா, சிலோன். அன்றைக்கு பர்மா, சிலோன் நாடுகளின் பெயர்கள் மாற்றப்படவில்லை. எனவே ஏபிசி நாடுகளுடன் நெருக்கம் என்றவர் சொன்னது அண்டை நாடுகளுடன் நெருக்கம், போரற்ற ஓர் உலகமே நம் இலக்கு என்பதுதான். ஒரு திருக்குறள் ஒரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னால் தெருபொருளும் வேந்தன் பொருள் என்று கூறுகிறது. இதில் உருபொருள் என்றால் நமக்கு புரிகிறது ஒரு நாட்டில் விளைகிற பொருள்கள் அல்லது தொழிலால் உற்பத்தி செய்யப்படுகிற பொருள்கள். தென்னார் என்றால் பகைவர்கள், தன் தென்னார் பொருள் என்றால் பகைவர்களிடமிருந்து கைப்பற்றிய பொருள். இந்த உல்கு பொருள் என்னும் சொல் திருக்குறளிலேயே இடம்பெற்றிருப்பது வியப்பாக இருக்கிறது. உல்கு பொருள் என்றால் இன்றைக்கு நாம் சுங்க வரி என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் வள்ளுவர் உல்கு பொருள் என்கிறார். ஒரு நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு வண்டிகள் மூலமும் படகுகள் மூலமும் வந்து சேரும் எல்லா பொருள்களுக்கும் விதிக்கப்படுகிற வரிதான் சுங்க வரி. அதுதான் உல்கு பொருள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே கஸ்டம்ஸ் டியூட்டி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு அது விரிவடைந்து அடிப்படை சுங்கவரி, கூடுதல் சுங்கவரி, பேசிக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி, அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி என்று ஆகியிருக்கிறது. இவற்றையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பது வியப்பான செய்தி.